Hello Nanbas, hello Nanbis. Welcome to another episode of Olesome Homies. கேட்டுட்டு இருந்தீங்க சில பேர்லாம் என்ன வீடியோ ஒழுங்காக வரதில்லைன்ட்டு. சாரி, எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ வரல. மற்றபடி கரெக்டாக வந்து நிற்போம். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா, இன்னமே வரமாட்டேன். இந்த எபிசோட் வந்து நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஆஃப் ஃபுட்பால் மாதிரி பண்ண போகிறோம். இந்த சீசனே முடிய போகுது. என்னடா எப்போ பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. பட் சும்மா ஒரு புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ப்ரோ? This year has been the year of underdogs ன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு 2025 ஃபுட்பால் சீசன் 2024-25 சீசன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அண்டர்டாக்ஸ் நிறைய பேர் வின் பண்ணாங்க. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐ திங்க் நியூ கேசில், அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பேலஸ், திங்க் பலோக்னா, டாட்னம், ஹாரிகேன் வார்னஸ் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா டிஎஃப்பி போக்கல்ல ஸ்டுட்கார்டும் வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாருமே லைக் 17 வருஷம் 15 வருஷம்னு சொல்லிட்டு பலோக்னால 50 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ட்ராஃபி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். So this has been a really great year for football, at least for the small teams. எனக்கு ஏன் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி அண்டர்டாக் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். லைக் நீ பணம் இருந்தா ஜெயிக்கலாம், நீ யார் வேணா வாங்கலாம், அந்த மாதிரி சில இது இருக்கு. பட் ஸ்டில் ஃபுட்பால்ல வந்து அந்த பிலாசபியே வேற. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அதனால தான் எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் திஸ் இயர் ஹஸ் ப்ரூவன் தட். Yeah, definitely man. And I think even சாம்பியன்ஸ் லீக் எடுத்துட்டா கூட obviously PSG இருக்கானுங்க. பட் அது தவிர்த்து இன்டர் மிலான் வந்ததே பெரிய விஷயம் தான் டு த ஃபைனல். ஸோ நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் இட்ஸ் நைஸ் டு சி ஆல் ஓவர் யூரோப் வந்து எல்லா சின்ன டீம்ஸும் நல்லா ஆடி வந்துகிட்டு இருக்காங்க. லைக் கடைசியாக எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த மாதிரி பெரிய அண்டர்டாக்னா லெஸ்டர் அடித்தாங்க 2015-16 14-15 ட்ரைடில் அடித்தாங்க. அதோட அப்போ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யோசிச்சோன்னா எனக்கு அந்த மாதிரி பெருசாக எதுவும் தோணல. ஐ திங்க் அதே போக்கல் தான் யாரோ அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். லெவர்கூசன் அடிச்சாங்கல்ல, அது பட் ஸ்டில் அவங்க ஓகேயான டீம். பட் ஸ்டில் அன்பீட்டன் ரன் அண்ட் பயனோட டாமினேஷன் அடிச்சு தூக்கி டாட்மண்ட் தான் அங்க செக் பண்ணிருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இவங்க லெவர்கூசன் சொல்லலாம். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் டைட்டில் வின்ஸ் வந்து ஆப்வியஸ்லி இந்த வாரம் சரியா வந்து புரிஞ்சிருக்கு. அண்ட் நப்போலி வந்து கடைசி நாள் தே ரீடைன் தி லீட் அண்ட் தே பீட் இன்டர் மிலான். அண்ட் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு சீன்ஸ் வந்துட்டு ஸ்டேடியம் கிட்டேயும் சரி. அண்ட் மெக்டாமினே வந்து அங்கே போய் ஒரு கல்ட் ஹீரோவாக மாறினதும் சரி, பார்க்கவே மேலே இதாண்டா சினிமா அந்த மாதிரி இருந்துச்சு லிட்டரலி. ஸோ the problem is not the players, it's the clubன்னு சொல்லிட்டு புரியுது. ப்ரோ. அண்ட் தெரியுது லைக் மெக்டாமினே வந்து கோல் அடிக்கணும் இல்லைனா லைக் ஹீஸ் அந்த ஆப்போனன்ட் பாக்ஸ்குள்ளே ஆட வேண்டிய பிளேயரு. அவனை தேவையில்லாமல் வந்து கண்ட்ரோலிங் மிட்ஃபீல்டர்லாம் போட்டு யுனைடெட்ல செமையாக மிஸ்ப்ரொஃபைல் பண்ணிட்டானுங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல யுனைடெட் எப்படி இவனை விட்டாங்கன்னு சொல்லிட்டு. சிட்டிக்கு அகைன்ஸ்டா இவன் தான் ஜெயிச்சு கொடுத்தான் 2 சீசன் முன்னாடி. நல்ல பிளேயர் யுனைடெட்ல. அண்ட் லாஸ்ட் சீசன் கூட இவன் தான் நிறைய கோல்ஸ் அடிச்சான்னு நினைக்கிறேன். அண்ட் யுனைடெட் அகாடமியில் இருக்கும்போது அவன் தான் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கராக தான் இருந்தான் ஆக்சுவலி. ஸோ தே மேட் இம் இன்டு அ மிட்ஃபீல்டர். அண்ட் அதில் ஒழுங்காக பண்ணலான்னா அவன் என்ன பண்ணுவான். ஸோ ஐ திங்க் நைஸ் டு சி மெக்டாமினே டூயிங் வெல். சிமிலர்லி ஆண்டனியும் அங்கே பெட்டிஸில் போய் மாஸ்க் காமிச்சிருக்கான். ஸோ அந்த கிளப்பில் தான் ஏதோ கோர்ஸ் இருக்குது யுனைடெட்டில். அண்ட் ஐ திங்க் இன்டர் மிலான் அன்லக்கி, தே லாஸ்ட் அவுட் பை ஐ திங்க் 1 point in the end, 1 or 2 points நினைக்கிறேன் இந்த எண்ட். ஸோ ஐ திங்க் சரியாக மட்டும் தான் இந்த வருஷம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் ரேஸ் நினைக்கிறேன். மீதி எல்லா லாலிகா டு ஒன் எக்ஸ்டென்ட், பட் நாட் தட் க்ளோஸ், நாட் லைக் ஆஸ் க்ளோஸ் அஸ் சரியா. கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் டே வரைக்கும் போனதுன்னா இது ஒண்ணுதான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்டர் மிலானுக்கு வந்து இந்த பிளஸ் சாம்பியன்ஸ் லீகோட ஒர்க் லோடும் இருக்கு அவங்களுக்கு. அதனாலயும் ஒரு ரீசன் தான். பட் ஸ்டில் நெப்போலியும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி வின் பண்ணாங்க. நான் இது பார்த்தேன், இப்போ நெப்போலியில லுக்காக்கு நெப்போலியில தான் இருக்கான். he has been the villain for Inter. லைக் அவங்க போன 2 சீசன் முன்னாடியே அவன் மிஸ் பண்ணதுனாலதான் தோத்தாங்க. நிறைய மேட்ச்ல அவன் மிஸ் பண்ணி தான் தோத்துருக்காங்க. இப்ப கடைசியில நெப்போலியில ஆடி ஐ திங்க் லாஸ்ட் கேம் அவன் கோல் அடிச்சான்னு நினைக்கிறேன். இது போட்டாங்க. அண்ட் ஈவன் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலி லுக்காக்கு had a lot of chances இன்டர் ஆடிட்டு இருக்கும்போது. அண்ட் அதையும் இது எடுக்கல. ஸோ வெல் அண்ட் நப்போலி ஐ திங்க் செகண்ட் டைட்டில் இன் 3 years சரியா. ஸோ அது வந்து பெரிய விஷயம். அண்ட் ஆண்டனியோ கான்டே ட்ரூ ஸ்டைலில் வந்துட்டு டைட்டில் அடிச்சுட்டு கிளம்ப போகிறான்னு சொல்கிறானுங்க இப்போ. ஏதோ ஹேஸ் அ ப்ராப்ளம் வித் கிளப்ன்ட்டு. பட் ஃப்ரம் டைட்டில்ஸ் சொன்னோன்னா இந்த நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து தேவர் மூவிங் ஆன் ஃப்ரம் தேர் கிளப்ஸ். சொல்லணும்னா டிப்ராய்னா அட் சிட்டி, அப்புறம் மியூலர் அட் பயர்ன்,
அண்ட் இப்போ வந்துட்டு மாட்ரிச் லுக்கா. அட் லூக்கா மாட்ரிச் அட் மெட்ரிட் அண்ட் சொன்ன வாஸ்கேஸ் கூட அவர் ஒரு லெஜெண்ட் இல்லைனாலும் அவர் ஒரு ஆக்சுவலி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் பார்த்தேன். மேட்ரிடோட 3 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் அசிஸ்ட் கொடுத்தது வந்து லூக்கஸ் வாஸ்கஸ். ஆமா, வாஸ்கேஸ் டோனி தான். க்ரூஸ் ஆர் மாட்ரிச் இல்லையா? வாவ். ஸோ தட் டைம் ஹி யூஸ் டு ப்ளே ரைட் விங் ரைட் மிட், அதனால ஹி இஸ் லைக் அப்போது ஒரு பெரிய பிளேயர் அவர் ஆக்சுவலி. பட் இப்போ டீமுக்காக பின்னாடி ஆடிட்டு இருக்காரு. பட் இது பார்க்க கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. இவனுங்கெல்லாம் கிளம்புறப்ப பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. லைக் ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கேரக்டர்ஸ். லைக் எனக்கு டிப்ரோனி எல்லாம் சொல்லணும்னா லைக் ஹி வாஸ் ஆர்ஃபன் நினைக்கிறேன். ஹி வாஸ் அபேண்டன்ட் பை ஹிஸ் ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் அகாடமில இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. செல்சி ரிஜெக்டா வந்துட்டு டேவிட் சில்வா அவ்வளவு பெரிய பிளேயரை ரிப்ளேஸ்மெண்டா மேன் சிட்டியை நம்பி எடுத்தாங்க. அண்ட் ஹி ஹஸ் பிகம் அ ஹீரோ. ஆன் டாப் ஆஃப் திஸ் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சீட்டட் வித் ஹிஸ் நேஷனல் டீம் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் இவ்வளவு மேல வந்திருக்கானா எவ்வளவு பெரிய கேரக்டரா இருக்கணும். So he has been one of the legends of Premier League actually. I think Man City probably அவனுக்கு ஸ்டாச்சு கட்டுறதா பேசிட்டு இருக்காங்க. I'm not sure what to happen, but he deserves it. டெஃபினெட்லி ஐ திங்க் அட்லீஸ்ட் இந்த மாடர்ன் ஏரா பார்த்தோன்னா ஐ திங்க் ஹி இஸ் தி கிரேட்டஸ்ட் மிட்ஃபீல்டர். லைக் லாஞ்சிவிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி அண்ட் அந்த அவன் போடுற சில பாஸ்லாம் பார்ப்போம். நான் இப்போ யூடியூப்பில் பார்ப்பேன். லைக் ஒன்லி அவனால் மட்டும் தான் அப்படி போட முடியும். அண்ட் நாட் ஜஸ்ட் அட்டாக்கிங், லைக் அவன் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வாஷ்ட் ஆகிட்டான். ஆனால் முன்னாடிலாம் ஆல் ஓவர் த ஃபீல்டு வந்து பங்கம் பண்ணிருப்பான். அண்ட் ஐ திங்க் 1 or 2 seasons பேக் சிட்டி கடைசி நாள் வரைக்கும் டைட்டில் போச்சு. ஆஸ்டன் வில்லா கூட 3 கோல் அடிப்பானுங்க. அவன் ஒரு ஃப்ரேம் கம்பாங்க டெப்ராய்னா ஷூவை கட்டிட்டு இதெல்லாம் செம கூஸ்பமாக இருக்கும். ஏன்னா எனக்கு செட்டி பிடிக்கலனாலும் கூட செமையாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் தாமஸ் மில்லர் அகேன் லெஜண்ட் அட் பயன். 20 years கிட்ட ஐ திங்க் இஸ் பீன் பார்ட் ஆஃப் த கிளப். அண்ட் அவரும் இப்படி கிளம்புறது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. லைக் தாமஸ் மில்லர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அவன் ஆளே ரொம்ப ஜாலியாக இருப்பான் அண்ட் ஜாலியாக இருப்பான். ஆனால் சிரிச்சுக்கிட்டே செஞ்சிருவான் நிறைய டைமில். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் பிளேயர். லைக் அவனை ஒரு பொசிஷன்லேயே வைக்க முடியாது. லைக் ஸ்ட்ரைக்கரும் ஆடுவான், கேமும் ஆடுவான், வேணா செகண்ட் ஸ்ட்ரைக்கரும் ஆடுவான். லைக் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேயர். அண்ட் ஐ திங்க் ஒரு பாஷா வேணா உங்களுக்கு நிறைய மெமரி இருக்குன்னு நினைக்கிறேன் தாமஸ் மில்லர். Oh God, yeah, he gave us nightmares. Like he's the kind of player right place at the right time. எங்க இருப்பான், எப்படி இருப்பான், கரெக்டா இருப்பான், எப்படி அடிக்கணும் அடிப்பான். லைக் அவனை பார்த்தா லைக் நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான், அவ்வளவு பேஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் he will win the balls and then the intelligence that he has. அதனாலதான் அவன் இவ்வளவு லாங்கிவிட்டியா இருந்தான்னு நினைக்கிறேன். யா ப்ரோ, வெரி வெரி இன்டெலிஜென்ட் பிளேயர் நீ சொன்ன மாதிரி. அண்ட் யா ஹோப்ஃபுல்லி தாமஸ் மில்லர் ரிட்டையர் ஆகிறானே இல்லாமல் இஸ் ஹி கோயிங் ஆன் டு சம் அதர் கிளப்? டு வி நோ தட்? I think இன்னும் அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யா எதிர் வே எனிதிங் அமேசிங் டைம் அட் பயன். அண்ட் வந்தோன்னா லூக்கா மாட்ரிச். ஆப்வியஸ்லி லூக்கா மாட்ரிச்சும் ஐ திங்க் ஹி கேம் ஃப்ரம் வெரி டஃப் சைல்ட்ஹுட். லைக் வார் டோன் கண்ட்ரிலேருந்து வந்தான். அண்ட் earlier he was rejected due to his physique and stuff. அண்ட் மட்ரிடுக்கு சைன் பண்ணும்போது he was termed the worst signing of all time, worst signing of that season ஆன்னு தெரியல. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் சீசனே வந்து he scored against யுனைடெட் அவே. அண்ட் எனக்கு அது ஒன் ஆஃப் மை earliest சாம்பியன்ஸ் லைக் மெமரிஸ் அதுதான். யுனைடெட் அவேயாக ஆடிட்டு இருந்தோம். அண்ட் லூக்கா மாட்ரிச் ஒருத்தர் வேறு லெவல் கோல் போட்டான். அப்போ தான் எனக்கு மாட்ரிச் தான் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் போக ஆப்வியஸ்லி லா டெசிமாவில் வந்து he was the one who gave the corner. அண்ட் ரீசெண்ட்லி சொன்னோன்னா தட் செல்சிக்கு அகேன்ஸ்ட் தான் ஒரு அவுட்ஃபுட் பாஸ். அது வந்துட்டு மாசான லூக்கா மாட்ரிச் மொமெண்ட். அண்ட் ஐ திங்க் மாட்ரிச் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா லைக் he always plays for the team. லைக் என்னதான் எங்களுக்கு ரொனால்டோ அண்ட் பேல்லாம் இருந்தால் கூட ஐ திங்க் மாட்ரிச் இஸ் ஒன் கை லைக் he keeps that team running. அண்ட் 14-15 சீசன்லாம் மாட்ரிச் மட்டும் இன்ஜர் ஆகாமல் இருந்ததுனால எங்களுக்கு அந்த எம்எஸ்என் ட்ரபிள் அடித்த சீசன் லைக் நாங்களே ட்ரபிள் அடிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும் இஃப் மாட்ரிச் வாஸ் நாட் இன்ஜர்ட். லிட்டரலாக காட் மோட் ஆடிட்டு இருந்தான் அப்போது. அண்ட் பெஸ்ட் திங் அபவுட் மாட்ரிச் இஸ் லாஞ்சிவிட்டி. லைக் இன்னும் கூட ஹீ இஸ் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் ஆஃப் த கிளப். அண்ட் எல்லாரும் இவனுக்கு இன்ஜர் ஆகிட்டு இருக்கும்போது மாட்ரிச் மட்டும் இன்ஜர் ஆகாமல் இருந்தான். அதான் ஒரே ஒரு வருத்தம். மேபி வி குட் எக்ஸ்டெண்டட் ஃபார் 1 year. லைக் எனக்கு ஏன் பெரேஸ் மேலே ஒரு வன்மம் இருக்குன்னா ஐ திங்க் none of the club legends வந்து they didn't leave on their terms. பட் எஸ்பெஷலி மாட்ரிச்சுக்கு ஒரு கேஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவன் இன்னும் நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். ப்ளஸ் was ready to accept a bench role and reduced wages. So for 1 year I think it would have been fine, considering we are again going to a new manager. So 1 year of Modric should have been fine. But yeah, I hope he goes on to, wherever he goes, I think he'll do well. So சொல்லுங்க சுகி, என்ன நினைக்கிறீங்க மாட்ரிச் பற்றி? ஸோ மாட்ரிச் பற்றி சொல்லணும்னா லைக் நீ சொன்ன மாதிரி கீழே இருந்து வந்து லைக் இப்போ ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளப்ஸோட லெஜெண்டா வெளியே போறானா ஹேஸ் அ வெரி ஃபுல்ஃபில்லிங் கெரியர் தான். நீ சொன்ன மாதிரி லைக் ஒன் மோர் சீசன் ஆடிருக்கலாம். இந்த சீசன் நம்ம ரோல் பண்ண மாதிரி லைக் ஆஃப்டர் ஹாஃப் டைம் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி
இஸ் ஸ்டில் தி பெஸ்ட் மிட்ஃபீல்டர் தட் யூ ஹேவ் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் மாட்ரிச் இஸ் ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் நோ அவன் ஃபீல்ட்ல வந்தாலே சம் கிரியேட்டிவிட்டி சம்திங் ஏதோ கொண்டு வரலாம்னு இருக்கும். அது வந்து என்னோட ஒப்பீனியன்ல வெரி ஃபியூ பிளேயர்ஸ் லைக் டிப்ரோனி ஆர் மெஸ்ஸி தான் அந்த கிரியேட்டிவிட்டி அவுட் ஆஃப் நோவேர் வில் கிரியேட் சான்சஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் மாட்ரிச். ஸோ எனக்கு மேட்ரிட்ல பிடிச்ச ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ்ங்கிறது மாட்ரிட் தான். என்னதான் நான் பார்சலோனா ஃபேனா இருந்தாலும் மாட்ரிச் லைக் எப்பவுமே சைலண்டா இருப்பான், எதுவும் வெளியே தேவையில்லாம ஸ்டேட்மெண்ட் இட மாட்டான். குரூஸ் மாதிரிலாம் சும்மா ஏதாச்சும் போய் ஸ்டேட்மெண்ட்லாம் ஆடிட்டு இருக்க மாட்டான். மைதியா இருப்பான், எங்க ஆடணுமோ கரெக்டா ஆடி செம்ம ஹம்பிள். ஸோ Yeah, bro. மாட்ரிச் வில் பி டெஃபினெட்லி மிஸ்ட். ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேனா நான் சொல்றேன், ரொம்பவே மிஸ் பண்ணுவான் அவனை Yeah, and பாக்குறதுக்கு. I think even in our history எடுத்து பார்த்தாலே I think he's like our best midfielder in our entire club history. Plus, he's the most decorated player, I think. Like in the level of consistency and at a high level, I don't think we've had in a long time. And back-to-back season like Cruz and Modric retire ஆகுது வந்து அப்படியே அந்த 16-17 டீம்ல இருந்து ஒவ்வொருத்தனா கிளம்புறானுங்க. என்டையர் சைல்ட்ஹுட் கர்மஹால் மட்டும் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். கார்வா மட்டும் தான் இருக்கான். லைக் பெஞ்ச் எடுத்துக்கிட்டா வாஸ்கேஸும் கிளம்பிட்டான், நாச்சோ போனோம் கிளம்பிட்டான். ஸோ லைக் இதான் என்டையர் சைல்ட்ஹுட்டே அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி கண்ணு முன்னாடியே. But yeah, that's sad. But hopefully Modric has a good career. Maybe Saudi or maybe Inter Miami கூட சொல்கிறாங்க இப்போ வாய்ப்பு இருக்குன்ட்டு. Inter Miami போனால் it'll be fun. So பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. And I think apart from that, Vasquez obviously quick-ஆ சொல்லணும்னா இஸ் நாட் லைக் அ வெரி ஃப்ளாஷி பிளேயர். லைக் அவன் டீமுக்காக நல்லா பண்ணுவான். லைக் வாஸ்கேஸ் ஐ திங்க் ஈவன் திஸ் இயர் லாட் ஆஃப் மெட்ரிட் ஃபேன்ஸ் ஹவ் டர்ன்ட் ஆன் ஹிம். ஆனால் இட்ஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். லைக் இட்ஸ் நாட் ஹிஸ் பொசிஷன். அண்ட் இட்ஸ் நாட் த போர்ட் அண்ட் ஆன்சலட்டி சேர்ந்து அவனை வந்து ஃபக் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். அண்ட் பட் ஐ நெவர் ஃபர்கெட் வாஸ்கேஸ். அண்ட் அவன் எப்பயுமே டீமுக்காக பயங்கரமாக ஓடுவான். லைக் இன் டைம் வி ஹேட் ரொனால்டோ பேல்லாம் ப்ரெஸ் அவனுக்கு 2 பேரும் பெருசாக ப்ரெஸ் பண்ண மாட்டானுங்க. அண்ட் இஸ்கோவும் அவ்வளோ ப்ரெஸ் பண்ண மாட்டான். அட் த டைம் வாஸ்கேஸ் இவனுங்கெல்லாம் பயங்கரமாக டீமுக்காக ஓடி ப்ரெஸ் பண்ணுவானுங்க. அண்ட் he always plays for the team, gives 100% for the shirt. So அதுக்காகவே Vasquez, I think he deserves a shout out and I hope he does well wherever he goes as well. Yeah, I think Vasquez has been underrated. இந்த சீசன் நல்லா பண்ணலனாலும் பட் யா ஓவரால் அவன் கெரியர் எடுத்துக்கிட்டனா he has done so much for the team சொன்ன மாதிரி. So yeah, farewell to him. Best thing about Vasquez என்ன சொல்லலாம்னா like even he has his farewell that day, but அதுவும் அப்படியே பேக்ரவுண்டில் இருந்துட்டு அப்படியே போயிட்டான். So giving Luka Modric his moment. And Modric பற்றி குயிக்காக என்ன சொல்லணும்னா that day penalty வந்தப்போ they were saying Modric could take it ன்னு. Asensio சொன்னா like Modric why don't you take it? Modric சொன்னா இல்லை Mbappe needs the golden boot. Stop it. Let's see. So yeah, Modric will really miss Modric. என்ன ஒரே ஒரு எரிச்சலாக இருக்குன்னா இந்த ஆலபா இந்த நிறைய தண்ட பசங்களை நாங்கள் இல்லை பெஞ்சில் வச்சுருக்கோம். அவனுங்களெல்லாம் ஏதாச்சும் தூக்கி விட்டு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். கடைசியில் தலைவனை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. பட் ஓகே, சீசன் ஆக்சுவலி பிரீமியர் லீக் போனோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா கடைசி மேட்ச் நிறைய விஷயம் நடந்துச்சு. லைக் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டைட்டில் பட் வித் ரெஸ்பெக்ட் டு தி சாம்பியன்ஸ் லீக் யார் ஆடுவா ஆட மாட்டான்னு தெரிஞ்சது. கடைசி நேரத்துல இருந்து இவங்க ஆஸ்டன் வில்லா சோக் பண்ணிட்டானுங்க. அவங்க போயிருக்க அவங்க ஒரு டிராப் பண்ணிருந்தாங்க உள்ள போயிருக்கலாம். அட் த லாஸ்ட் மொமெண்ட் உள்ள அவங்க யாரு நியூ கேசல் யுனைடெட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நியூ கேசல் ஐ திங்க் செல்சி. யா அண்ட் செல்சி வின் பண்ணதுனால வந்தாங்களா? செல்சி 1-0. ஸோ ஐ திங்க் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மிட் சீசன் வரைக்கும் பார்த்துருந்தா டாப் 4ல இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க வந்து எதுவுமே ஆடாம கடைசியில எது போயிட்டாங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆட ஒரு கன்சிடரபிள் லீடு இருந்துச்சு அவங்களுக்கு. பட் ஐ திங்க் பட் அந்த டீம் வச்சுட்டு அவனுங்க அவ்வளோ வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். டு கம்பீட் ஈவன் வித் வில்லா அண்ட் நியூ கேசலே அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய டீல் தான். ஸோ ஐ திங்க் தேர்ஸ் யூரோப்பா போகிறாங்கன்னு நினைக்கிறவனுங்க. இல்லை ஐ டோன்ட் நோ தே ஃபெல் அவுட் ஆஃப் தி யூரோப்பாவும் போல. Oh, then that's sad. Yeah, அப்ப நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. Yeah, and then Europa League winners first lost 4-1 to Brighton. அவனுங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுருந்தானுங்க the Europa League champions lose to Brighton on the last day. சரி. So even Spurs ஓட சீசன் ஸ்கம் அப் பண்ணிருச்சு pretty much. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் என்னன்னா மேன் சிட்டியோட ஒன் ஆஃப் தி worst சீசன் சொல்றாங்க. they are just 3 points behind Arsenal. ஆர்சனல் பயங்கரமா விட்டு கொடுத்துருக்கானுங்கடா. இந்த வருஷம் லிவர்பூல் இவ்வளவுதான் பாயிண்ட் அடிச்சிருக்காங்க, இது அடிச்சிருக்கானுங்க. இட்ஸ் நாட் அ டைட்டில் வின்னிங் சீசன்.
சரிடா அவனுக்கு ஆட்டத்தை நிறுத்தி ஒரு 2-3 வாரம் ஆச்சுடா. ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா சண்டர்லேண்ட் ப்ரோமோட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. சண்டர்லேண்ட் ப்ரோமோட் ஆயிருக்காங்க. அவங்களும் எவ்வளோ 5-6 இயர்ஸ்க்கு அப்புறமா திருப்பி யா யா வராங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் அவங்க லீட்ஸ் இஸ் ஆல்சோ பேக் நவ். யா மேன் அண்ட் யா சண்டர்லேண்ட் லீக் 1 போனாங்க, அப்புறம் லீக் 2 போனாங்கன்னு நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங். ஓ ஸோ தேர் பேக் ஆஃப் யா ஸோ ஒரு 6 years ஐ திங்க் தேர் ஃபேன்ஸ் டிசர்வ் இட். சண்டர்லேண்ட் வர்சஸ் நியூ கேசல் பார்க்க நல்லாயிருக்கும் அடுத்த வாட்டி. அண்ட் வேற என்ன நியூஸ் இருந்துச்சு ஏதாச்சும் மேனேஜ் ஐ திங்க் எரிக் டென் ஹாக் இஸ் பேக் டு லெவர்குசன் அண்ட் ஹீஸ் பின் கன்ஃபர்ம்ட் மேனேஜரா. அண்ட் ஜாபி அலான்சோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜாபி அலான்ஸ் டு மட்ரிடும் இட்ஸ் எக்ஸைட்டிங். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் வி ஆல்சோ சைன்ட் a couple of players, டி நாய்சன், அர்னால்டும் கன்ஃபார்ம் pretty much. அண்ட் டீமஸ்டால கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்புறம். ஆனால் எப்போ ஜாயின் பண்ணுவான்னு இன்னும் பேசிட்டு இருக்காங்க. கிளப் வேர்ல்ட் கப் முன்னாடியே ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறானுங்க. அண்ட் ஒரு லெஃப்ட் பேக்கும் பார்த்துட்டு இருக்கோம், கரியராஸ் நினைக்கிறேன். ஸோ இறங்கிட்டாங்க மேட்ரிட் இந்த மார்க்கெட்ல. அதனால இறங்கிதாடா அவ்வளோ போன வருஷம் யாருமே இல்லைடா கடைசியில் டிஃபென்ஸ் ஆடுறதுக்கு. ஐ திங்க் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பத்தி பேசணும்னா லிவர்பூல் இஸ் ஆல்சோ டூயிங் கிரேட். ஆக்சுவலி லிவர்பூல் அண்ட் மேட்ரிட் ரெண்டு பேரும் தான் செம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் டூ early as well, பட் ஸ்டில் செம்ம சைனிங்ஸ் எல்லாமே. டீன் ஹட்சன் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ரிலையபிள் யங் நேஷனல் டீம் ஆடுற ஸ்பெயின் ஹோம் கிரவுண்ட் ஃபுல் பேக். That is very good signing. And Trent probably I think சொல்ல முடியாது உடனே, but he has proven like over the years for Liverpool. So அவனும் ஒரு நல்ல சைனிங் தான் நினைக்கிறேன். So yeah. And I think also Barca சொல்லணும்னா Barca they renewed Flick, Yamal and Rafinha இல்ல. Flick, Pedri, Gavi, Yamal, Rafinha, Flick. Lamine Yamal is going to sign like அவனுக்கு 18 years ஆனதோடனே 2031 வரைக்கும் கான்ட்ராக்ட் போட போறாங்க. இட்ஸ் ஆல்ரெடி அக்ரீட், ஆல்மோஸ்ட் டன். நைஸ் நைஸ் நைஸ். ஓ யா அப்ப பாசா பண்ற ஒரு நல்ல விஷயம் அதான். ஐ டோன்ட் எனக்கு பெருசா இவன் டீகோ மேல டிரான்ஸ்ஃபர்ல நம்பிக்கை இல்ல, பட் இருக்கிறவங்கள ரினூவ் பண்ணி ஓரளவுக்கு வேஜ் நல்லா வச்சிருந்தாலே we have a good team. I think எங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும், ஃபுல் பேக் வேணும், ஒரு லெஃப்ட் விங் வேணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கோல் கீப்பர். யா மேபி ஐ திங்க் இப்போ இனிமேல் ஃபுட்பால் இருக்காது அட்லீஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்கு. அதனால் வீக்லி ட்ரான்ஸ்ஃபர் ரூமர் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இவனுங்க ஏதாவது கிளப்பி விட்டுட்டே இருப்பானுங்க. அண்ட் யா ஐ திங்க் மேஜர் ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்னா வேர்ட்ஸ் டு லிவர்பூல் தான் இப்போதைக்கு சீம்ஸ் டு பி டன். ஆனால் லிவர்பூல் கடைசி நேரத்தில் சொதப்ப வாய்ப்பு இருக்குது இந்த டீலெல்லாம். ஐ திங்க் ஆனால் லிவர்பூல் தாண்டணும்னா மெட்ரிட் உள்ள வந்தா மட்டும்தான், அதுக்கு மெட்ரிட் ஆர் பேன் ரெண்டு பேர் உள்ள வந்தா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. மற்ற எந்த கிளப்ஸ்க்கும் அந்த ஃபைனான்ஷியலும் சரி அந்த மேபி சிட்டி யோசிச்சா வரலாம். ஆனால் யோசிப்பானுங்களா ஏன்னா டெப்ராய்னாஸ் வேற போயிட்டான்ல, அதனால பட் போட்டிருக்கான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்த வருஷம் பெரிய ஸ்குவாட்லாம் வேணாம், இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணலாங்கிற மாதிரி ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான். ஓகே அதில் பேலன் டோர் வந்துட்டு எப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க? கிளப் வேர்ல்ட் கப் இன்க்ளூட் பண்ணுறாங்களா என்ன? இல்லைல்ல அது எக்ஸாக்டா தெரியல, பட் ஆனா ப்ரீபோன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பருக்கு யூஸ்வலா டிசம்பர் நடக்கிறது செப்டம்பரே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரீபோன் பண்ணாங்க நானும் பார்த்தேன். பட் அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுவோம் அப்புறமா. ஸோ அதுவும் போடலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவலி நான் நிறைய பேசலாம். நம்ம லைக் எத்தனை பேர் போறாங்க, லோன்ல எத்தனை பேர் திருப்பி வராங்கிற நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி திஸ் வீக் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸும் இருக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்ச உடனே ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் புது ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா. எஸ் ஆல்ரைட். ஐ திங்க் எல்லாம் கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஃபுட்பால் ரீகேப். ஸோ we will try to post videos regularly related to football and everything. ஒரு வீக்லி ரீகேப்போட வரும் இனிமேட்டு. மோஸ்ட்லி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான். பட் வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்காக தொண்டை வலியோட வந்து பேசுகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ பாய் வியூவர்ஸ், இன்னொரு வீடியோவில் வந்துக்கலாம். பாய்.